everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட 11th மாடியூல் த டென்சஸ். டென்சஸ்ல நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென்சஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். எத்தனை டென்சஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டென்சஸை ரியல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது, லைக் ஃபர்ஸ்ட் பர்சன்னா எப்படி பேசணும், செகண்ட் பர்சனா எப்படி பேசணும், தேர்ட் பர்சனா எப்படி பேசணும், ஒரு சிங்குலர்ல ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா எப்படி பண்றது, ப்ளூரல்ல ஃப்ரேம் பண்றதுனா எப்படி பண்றது, அதுலயுமே பாத்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்தாச்சு. ரீசெண்டா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ரிவ்யூ சார்ட், அதாவது நம்ம பேச வேண்டிய சென்டென்சஸ் பை அப்ளைங் டென்சஸ். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டபர்னா ஸ்ட்ராங்காக சொல்ற ஒரு சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ், வேணாம் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்ற நெகட்டிவ் சென்டென்சஸ், அண்ட் தேர்டா பார்த்தோம்னா எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். நம்ம ஒருத்தர்கிட்ட பதில் மட்டும் சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா, நம்மளும் கேள்வி கேட்கணும். அந்த டென்சஸ் அப்ளை பண்ணி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம், அது அதுக்கு பதில் எஸ்ஆர் நோவா மட்டும் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணது, டபிள்யூஹெச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் பண்றது, இதை தான் இது ரீசெண்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பாஸ்ட் டென்ஸும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரிவ்யூ சார்ட்ல மிச்சம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபியூச்சர் டென்ஸ் மட்டும். ஸோ இந்த ஃபியூச்சர் டென்ஸை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது, அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அண்ட் WH கொஷின்ஸ், இதெல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்றது பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதுல நம்ம எப்படி எழுதலாம், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஃபியூச்சர் அப்படின்னா நம்ம எழுதுவோம் ஐ வில் ஈட், ஐ வில் பிளே, ஐ வில் ஸ்லீப், ஐ வில் லுக் அப் டு யூ, ஐ வில் லுக் ஆன் டு யூ சொல்றோம் இல்லையா. வில் சேர்க்கிறோம் அப்படின்னா அது சிம்பிள் ஃபியூச்சர். இதே ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா ஷீ வில் ஈட், ஷீ வில் ஈட். இதே பார்த்தீங்கன்னா ப்ளூரல்ல சொல்லணும் அப்படின்னா வி வில் ஈட், அவ்வளோதான். ஸோ ப்ளூரல் அப்படின்னாலும் நம்ம பெருசாக அங்கே எதுவும் மாற்றணும் அப்படின்றது தேவையில்லை, வி வில் ஈட், ரைட். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ், ஐ won't, நம்ம வில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வில்லோட நெகட்டிவ் என்னது, won't. ஸோ டூக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டோன்ட் அப்படின்னு போடுறோம் இல்லையா. ஸோ வில் அப்படின்னா நம்ம என்ன போடணும், won't போடணும். ஐ won't eat, she won't eat, she won't eat. அடுத்து we won't eat, நான் சாப்பிட மாட்டேன், அவ சாப்பிட மாட்டா, நாங்க சாப்பிட மாட்டோம், அதுதான் இதோட தமிழ் அர்த்தம், ரைட். ஸோ அடுத்து எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் எப்படி எழுதுறது, வில் யூ ஈட், வில் ஷி ஈட், வில் யூ ஈட், வில் ஷி ஈட், வில் ஷி ஈட், வில் வி ஈட், நானா சாப்பிட்டேன், அவளா சாப்பிட்டா, நாங்களா சாப்பிட்டோம், ரைட். ஸோ WH கொஷின்ஸ் எப்பெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா who will eat, who will eat, when will she eat அப்படி ஃப்ரேம் பண்ணலாம், when will she eat, இப்படியும் கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் அ கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஸோ இதே வார்த்தைகளை, அதாவது நம்ம மேலே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஐ வில் ஈட், ஷீ வில் ஈட் அப்படின்றது கூட கோயிங் டு அப்படின்றதையும் நம்மளால சேர்த்துக்கலாம். ஸோ கோயிங் டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னுமே அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் மாறும். என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஈட், ஷீ இஸ் கோயிங் டு ஈட், அதாவது அவங்க சாப்பிட போறாங்க, நான் சாப்பிட போறேன், நாங்க சாப்பிட போறோம், அவ சாப்பிட போறா, இந்த மாதிரியும் சொல்லலாம், ரைட். ஸோ ஐ எம் கோயிங் டு, ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்ல am or am or is, am or is plus going to சேர்த்துக்கலாம், plus going to சேர்த்தாலும் அது சிம்பிள் ஃபியூச்சர் கீழே தான் வரும். ஸோ லைக் அஃபர்மேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஈட், ஷீ இஸ் கோயிங் டு ஈட், வி ஆர் கோயிங் டு ஈட். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஐ எம் நாட், ரைட். ஸோ வில்க்கு பதிலாக நம்ம won't போட்டோம். ஸோ இங்கே ஆம் சேர்க்கறதுனால அங்கே என்ன செய்யணும், I am not going to eat, she isn't going to eat, we are not going to eat, right. So அடுத்து பார்த்தீங்கன்னா yes or no questions,
ஆர் வி கோயிங் டு ஈட், நாம சாப்பிட போறோமா? இஸ் ஷி கோயிங் டு ஈட், அவ சாப்பிட போறாளா? WH கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஹூ இஸ் கோயிங் டு ஈட், வென் ஆர் யூ கோயிங் டு ஈட், நீ எப்பதான் சாப்பிட போற, யார் இது சாப்பிட்டது, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூவஸ். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூவஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும், ரைட்? ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபியூச்சர் கண்டினியூவஸ் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? ஐ வில் பி ஈட்டிங், ஐ வில் பி ஈட்டிங், ஷீ வில் பி eating, she will be eating, we will be eating எழுதலாமா? we will be eating. ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் நான் எழுதிட்டேன். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். வில் அங்கே என்ன போடுவீங்க? எக்ஸாக்ட்லி ஓன்ட் போடணும். ஸோ இது அப்படியே நெகட்டிவாக எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஐ ஓன்ட், ஐ ஓன்ட் பி ஈட்டிங், ரைட்? ஸோ ஷீ வில் பி ஈட்டிங்கை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஷீ won't, she won't be eating, she won't be eating, we won't be eating, right? Very good. So இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? will she be eating எழுதலாமா? will she be verb மட்டும் சேர்த்தா போதும். will she be eating, அடுத்து will we be eating, will we be eating, right? So WH questionsல என்னெல்லாம் questions frame பண்ணலாம்? who will be eating, யார் இதை சாப்பிடுவா? who will be eating. when will you be eating, எப்போ நீ சாப்பிட போற? when will you be eating, right? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டில் சேர்க்குறப்ப என்ன செய்யணும்? ஹாவ் ஆர் ஹேஸ் மட்டும் சேர்க்கணும். ஹாவ் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா சிங்குலரில் சேர்க்கணும். ஹேஸ் எப்போ சேர்க்கணும் அப்படின்னா ப்ளூரலில் சேர்க்கணும். ஸோ ஐ வில் ஹாவ் ஈட்டன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஐ வில் ஹாவ் ஈட்டன், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீ யூஸ் பண்ணோம்னா ஷீ வில் ஹாவ் ஈட்டன். ஸோ ஈட்டன் இஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட்? ஸோ இதை நெகட்டிவாக எழுதணும் அப்படின்னா வில்லுக்கு பதிலாக இங்கே என்ன போடுவோம் சொல்லுங்க? எஸ், ஐ won't have eaten, I won't have eaten. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா she won't have eaten, she won't have eaten, right? Yes or no questions அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கலாம்? will you have eaten, will she have eaten எழுதலாமா? will she have eaten, right? so WH questions என்னெல்லாம் frame பண்ணலாம் யோசிங்க. who will have eaten, where சேர்க்கலாம் இங்க. where will you, எங்க போய் சாப்பிட்ட? when will have சேர்க்கலாம். when will you, where will you have eaten, when will you have eaten சேர்க்கலாம், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹேவுக்கு அப்புறம் பீன் சேர்க்கணும், பி வேர்ப் சேர்க்கணும். ஸோ பீன் சேர்க்கணும். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்றப்போ ஐ வில் ஹாவ் பீன், கண்டினியூவஸ் அப்படின்றதுனால ஐஎன்ஜி, ஐ வில் ஹாவ் பீன் ஈட்டிங். she will have been eating, right? so இதே நெகட்டிவ் சென்டென்சஸை மாற்றி சொல்லுங்க பார்ப்போம். எஸ், I won't have been eating, I won't have been eating. அடுத்து she won't have been eating, she won't have been eating, right? ஸோ எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அப்படின்னா இப்படி பண்ணலாமா? will you have been eating, will you have been eating. so will she have been eating, will we have been eating எழுதலாமா? WH questions அப்படின்னா என்னெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்? who will have been
eating. Who will have been eating? What will you have been eating? What will you have been eating? Where will you have been eating? When will you have been eating? Right? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்சஸ்லேயுமே நம்ம வந்து 4 ரிவ்யூ சார்ட் பார்த்துருக்கோம். ஸோ அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அண்ட் WH கொஷின்ஸ், இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபார் அஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டென்சஸோட ரிவ்யூ சார்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்த அந்த கண்டென்ட் சார்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்? ஸோ நீங்கள் பேசுகிற ரெகுலரான சென்டென்சஸை வந்து இந்த மாதிரி 12 சென்டென்சஸையுமே யூஸ் பண்ணி பேசி பாருங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் நான் டெய்லி உங்களை எடுக்க சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸை முடிச்சுட்டு உங்களோட கான்வர்சேஷனை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. டெஃபினட்டாக எங்களோட சஜஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.